முகமது அலி ஜின்னா. சரியா? முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் நாட்டினுடைய தந்தை, பாகிஸ்தானுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறார். முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், அரசியல் தலைவராக. பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில் ஒரு முக்கிய அரசியல் தலைவராக இருந்தவர். பாகிஸ்தான் உருவாக்கணும், முஸ்லீமுக்கு தனி நாடு வேணுன்ற கோரிக்கை முன்னெடுத்து சென்றவர் இவர் தான். வைஸ்ராய் இவரை வந்து பாகிஸ்தானின் தந்தை என்று அழைப்பதே பெருமிதம் என பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய கடைசி வைஸ்ராயாக இருந்தது மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து இவரை கூறியிருக்காங்க. சரியா? மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பார்த்தோன்னா பாகிஸ்தானின் தந்தை இவர் அப்படின்னு சொல்லிட்டு வைஸ்ராய் பாராட்டியிருக்காங்க. சரிங்களா? இவருடைய ஆரம்ப காலம், இவருடைய அறிமுகம், இவருடைய பங்களிப்பு என்னன்றது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முகமது அலி ஜின்னா 1876 1948 இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா இருந்தவர். பாகிஸ்தான் மக்களை வந்து பார்த்தோன்னா குவைத் இ அசம் அப்படின்னு சொல்லிட்டு மிக பாகிஸ்தான் உயர மரியாதையோட இவங்களை வந்து அழைக்கிறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா மகத்தான தலைவர். என்னங்க? மகத்தான தலைவர். சரிவா? பாகிஸ்தான் நிறுவனர் இவர் தான். 1876 டிசம்பர் 25 கராச்சியில் பிறக்கிறாரு. தொழில் வந்து பார்த்தோன்னா வழக்கறிஞர் தொழில். சிறந்த அரசியல் தலைவரும் கூட. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு உரிமைக்காக போராடியவர் இவர். பாகிஸ்தானில் குவைத் இ ஆசம் அப்படின்ற மகத்தான தலைவர் என்று அழைக்கப்படுகிறார். சரியா? பாகிஸ்தானின் தந்தைன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறதுனா இவர் மவுண்ட் பேட்டன், அந்த இந்தியாவுடைய கடைசி வைஸ்ராயாக இருந்தார்ல மவுண்ட் பேட்டன், அவர் வந்து குறிப்பிடுறார். முக்கிய பங்களிப்புன்னா லக்னோ உடன்படிக்கை 1916 இந்தியாவில் தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் இடையே ஒரு ஒப்பந்தம் முக்கிய பங்கு இவருக்கு, அது ஒரு இம்பார்ட்டன்ட். அப்புறம் இரு தேச கோட்பாடுன்றது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இரு தனித்தனி தேசங்கள் பற்றி தனித்தனி அரசியல் உரிமைகள் இருக்க வேண்டும்னு சொன்னது இரு தேச கோட்பாடு. இவருடைய பங்களிப்பு இன்றியமையாது. அடுத்து வந்து லாகூர் தீர்மானம் 1940 முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற முஸ்லீம் லீக்கில் லாகூர் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நம்மளுக்கு தெரியும். அப்புறம் பாகிஸ்தான் உருவாக்கம் 1947. சரியா? அவரது தொலைநோக்கு பார்வை முயற்சி தலைமையின் விளைவாக 14 ஆகஸ்ட் 1947 பாகிஸ்தான் உருவானது. முதல் கவர்னர் ஜெனரலாக அவர் பாகிஸ்தானில் முதல் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றார். புதிய நாட்டினுடைய அடித்தளமாக அமைந்தது. சரிங்களா? அடுத்து பாருங்களேன், வரலாற்று நிகழ்வுன்னு பார்த்தோன்னா பிறந்தது 1876. இங்கிலாந்து உயர்கல்விக்கு வந்து 1896 போகிறாரு. இந்தியாவுக்கு திரும்பி வந்து காந்தி போல் இவரும் வந்து பார்த்தோன்னா வழக்கறிஞர் தொழிலில் 1906 வந்து பார்த்தோன்னா பணியை மேற்கொண்டார். 1913 இந்து முஸ்லீமுடைய லீக்கில் வந்து இணைகிறார். அகில இந்திய முஸ்லீம் லீக்கில் இணைகிறாரு. லக்னோ உடன்படிக்கை 1914 போட்டார். அப்போ வந்து 1940 லாகூர் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 1947 பாகிஸ்தான் உருவானதுக்கு இவருடைய பங்கு இன்றியமையாது. 1948 செப்டம்பர் 11 இவர் காலமானார். சரியா? இவருடைய பட்டப்பெயர் குவைத் இஸ்லாம். இது கொஸ்டின் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் முதல் கவர்னர் ஜெனரல்னா முகமது அலி ஜின்னா தான். ஒற்றுமை, நம்பிக்கை, ஒழுக்கம் இவையே வெற்றியின் மிக முக்கியமான அடிப்படை. சொன்னது யார்? முகமது அலி ஜின்னா. ஓகே, முகமது அலி ஜின்னாவுடைய அடிப்படை விவரங்கள் பார்த்தோன்னா, முகமது அலி ஜின்னா இவர் வந்து பார்த்தோன்னா கராச்சியில் பம்பாய் மாகாணத்தில் பிறந்தார். இவங்களுடைய துணைவர் யாருன்னா எமிபாய் ஜின்னா. சரியா? சிறப்புனா இந்திய பிரிவினை விரும்பியார், தனிநாடு கோரிக்கை கொண்டவர். சரியா? ஆரம்பகால வாழ்க்கை ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1906 1916 மிதவாக்கு போக்கு, அதாவது தாதாபாய் நௌரோஜி கோபாலகிருஷ்ண கோகலேயின் கொள்கையினால் ஈர்க்கப்பட்டவர். இவர் 1906 கல்கத்தா மாநாட்டின் போது தாதாபாயினுடைய செயலாளராக செக்ரட்டரியாக பங்கேற்றார். சரியா? செக்ரட்டரியாக தாதாபாய் செக்ரட்டரியாக. ஏன்னா 1906 3 காங்கிரஸ் மாநாட்டில் 3வது காங்கிரஸ் மாநாடு யாருதுன்னா தாதாபாய் நௌரோஜி தலைமையில். சரியா? அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக டீகோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த மாநாட்டில் இவர் பங்கேற்கிறார். 1886 கல்கத்தா மாநாடுங்க. 1893 வந்து லாகூர் மாநாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1906 வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் கல்கத்தா ஆகுது. சரியா? 22வது மாநாடு இது. சரியா? சுயராஜ்யன்ற வார்த்தை, சுயராஜ்யன்ற தன்னாட்சின்றது கோரிக்கை அதிகாரப்பூர்வமாக முழங்கியார். ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்களுடைய இணைவு. இந்து முஸ்லீம்களுடைய இணைவு பொறுத்தவரையும் 1906 இந்து முஸ்லீம்கள் தொடங்கப்பட்ட போது ஜின்னா அதில் உடனடியாக இணையவில்லை. மாறாக 1913 தான் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. தெரிஞ்சுக்கணும். சரியா?
இம்பார்ட்டன்ட். அடுத்து லக்னோ ஒப்பந்தம் 1916 காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இணைந்து இந்தியாவில் அரசுக்கு எதிராக செயல்பட்ட ஜின்னா வழிவகுத்தார். சரியா, ஆங்கில அரசுக்கு எதிராக வந்து பார்த்தா நம்ம செயல்படணும்னு சொல்லிட்டு ஜின்னா வழிவகுத்தார். இம்மாநாட்டுக்கு காங்கிரஸ் தலைவர், மிதவாதிகள், தீவிரவாதிகள், முஸ்லீம் எல்லாருமே இணைகிறாங்க. சரிங்களா, சரோஜினி நாயுடு இவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய தூதவங்க சொல்லிட்டு வர்ணித்தாங்க. இது ஸ்கூல் புக்குடைய டேட்டா. சரோஜினி நாயுடு என்ன சொல்லியிருக்காங்க, இந்து முஸ்லீம் ஒற்றுமையினுடைய தூதுவர்னு சொல்லிட்டு இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து காந்தியுடனோட முரண்பாடு, காங்கிரஸிலிருந்து விலகுதல் 1920 இந்த 28 அந்த காலகட்டத்தில். சரியா, போராட்ட வடிவங்கள், எதிர்ப்பு. காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நுழைந்து கொண்ட கிலாபத் இயக்கம் 1919 ஒத்துழைமை இயக்கம் 1920 இவற்றை ஜின்னா கடுமையாக எதிர்க்கிறார். சட்டத்திற்கு உட்பட்டே அரசியலை அவர் விரும்பினார். சட்டத்துக்கு உட்பட்ட அரசியல் மட்டும்தான் அவர் விரும்புகிறாருக்காண்டி இந்த இயக்கத்தை வந்து அகெயின்ஸ்டாக இருக்கார். சரியா, அதே மாதிரி நாக்பூர் செஷன்ன்றது 1920 காங்கிரஸில் புதிய போராட்ட கொள்கையாக ஏற்க முடியாமல் 1920 நாக்பூர் மாநாட்டிற்கு பிறகு காங்கிரஸிலிருந்து ஜின்னா முற்றிலுமாக வெளியேறுகிறார். கொஷின் கேட்பாங்க, காங்கிரஸ்லேருந்து முற்றிலுமாக வெளியேறினது 1920 நாக்பூர் செஷன் பிறகு. சைமன் குழு வந்து எதிர்ப்பு 1927 ஆங்கில அரசு சைமன் குழு அனுப்புதில்லை, அது ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக் கடுமையாக எதிர்க்குது. சரியா, ரொம்ப இம்பார்ட்டனுங்க. அடுத்து பாருங்கள், நேரு அறிக்கையும் ஜின்னாவும் 14 அம்ச கொள்கை. அதாவது நேரு அறிக்கை 1928 வருது, மோதிலால் நேரு தலைமையில். இந்தியாவின் எதிர்கால அரசியல் சாசனத்தை உருவாக்க மோதிலால் நேரு தலைமையில் ஒரு குழு நேரு அறிக்கையை வந்து சமர்ப்பிக்கிறது. இது முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கோரிக்கை வந்து நிகாரிக்குது. சரியா, இது முஸ்லீமில் தனி தொகுதி என்ற கோரிக்கை வந்து இது நிகாரிக்குது. ஜின்னா அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா 14 அம்ச கோரிக்கைகள் வந்து 1900 அடுத்த வருஷமே 29 நேரு அறிக்கைக்கு பதிலாக முஸ்லீம் நலன்களை பாதுகாக்கிறதுக்காக ஜின்னா தனது புகழ்பெற்ற 14 பாயிண்ட்ஸ், ஜின்னா 14 பாயிண்ட்ஸ்ன்றது முன்வைக்கிறாரு. சரியா, மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 1/3 இடஒதுக்கீடும், மாகாணத்து சட்டமன்றத்தில் தன்னாட்சி வேணுன்றது இந்த கோரிக்கையில் அடக்கம். சரியா, 14 அம்சங்களில் என்னன்றது பார்க்கலாம். இந்த 14 அம்சங்களில் முக்கியமானது என்னென்ன அப்படின்னா, மத்திய சட்டசபையில் முஸ்லீம்களுக்கு 1/3 கொடுக்கணும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் தன்னாட்சி அட்டானமியும் வந்து வழங்க வேண்டும், எஞ்சிய அதிகாரம் மாகாணத்துக்கிட்டே கொடுக்கணும், முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான அம்சங்களாக வைக்கிறாங்க. சரியா, அடுத்து வந்து வட்டமேசை மாநாடுகளும் லண்டன் வாழ்க்கையும். சரியா, வட்டமேசை மாநாடுகள் 1930 32 வரை நடக்குது. முதல் வட்டமேசை லண்டன் நடைபெற்ற இந்த முதலாவது 2வது வட்டமேசை மாநாட்டில் ஜின்னா கலந்து கொண்டார். ஆனால் அங்கே எந்த ஒரு அரசியல் தீர்வும் ஏற்படுறதால ஏமாற்றமும் அடைகிறார். ஓகேங்களா, அரசியல் துறவு. இதனால் மனமுடைந்த இந்திய அரசியலிலிருந்து தற்காலிகமாக விலகி லண்டன்லேயே தங்கி வழக்கறிஞர் தொழிலையும் செஞ்சு வந்துட்டு இருக்கார். சரியா, மறுவருகை திருப்பி 1935 லியாகத் அலி கான் மற்றும் பிற தலைவர்கள் வேண்டுகோளை ஏற்று இந்தியாவுக்கு திரும்பி முஸ்லீம் லீக் வந்து மறுசீரமைப்பு செய்கிறார். 1935 வருகைக்கு அப்புறம் தான் இவருடைய இதுவே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்குது. சரியா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லியாகத் அலி கான் தான் கூப்பிடுவார், திருப்பி இந்தியாவுக்கு வருவார், முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா மறுசீரமைப்பு பண்ணுவார். சரியா, அடுத்து பாருங்கள், இருநாடு கொள்கையும் தனிநாடு கோரிக்கையும் வந்தவொடனே ரொம்ப டீப்பாக இறங்குறாங்க. எங்களுக்கு வந்து பாகிஸ்தானு தனிநாடு கொடுத்துருங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. 1937 மாகாண தேர்தல் நடக்குது. சரியா, இந்த தேர்தலில் காங்கிரஸ் பெரும் இடத்துல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குது. முஸ்லீம் லீக்கு பின்னடைவு சந்திக்குது. சரியா, ரொம்ப பின்னடைவு சந்திக்குது. சரியா, காங்கிரஸின் கூட்டணி அமைக்க ஜின்னா முயன்றார். ஆனால் காங்கிரஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுத்து ஜின்னா போக்கில் வந்து பெரும் ஏமாற்றம் ஏற்படுத்துது. இதில் 11 இடங்களில் மாபெரும் வெற்றி, 7 இடங்களில் காங்கிரஸ் வந்து முழு பெரும்பான்மையோட ஆட்சி பிடிக்குது. அதில் மெட்ராஸு, பம்பாய், மத்திய மாகாணம், பீகார், ஒரிசா, ஐக்கிய மாகாணம், வடமேற்கு எல்லை மாகாணங்கள், ஒரு சில இடங்களில் கூட்டணி ஆட்சியும் அமைச்சது. முஸ்லீம் லீக் இதில் பின்னடைவு அடைஞ்சது. முகமது அலி ஜின்னா தலைமையில் முஸ்லீம் லீக் இது கடும் தோல்வியை சந்திக்குது. முஸ்லீம் லீக்கில் ஒதுக்கக்கூடிய தனி தொகுதியில் கூட பெரும்பாலான இடங்களில் வெற்றி தவறியது. சரிங்களா, முஸ்லீம் பெரும்பான்மையாக இருந்தது பஞ்சாப், வங்காளம், அங்கே மாகாணத்தில் கூட பிராந்திய கட்சிகளே ஆட்சி பிடிச்சதைக்காண்டி முஸ்லீம் வந்து ஜெயிக்கலை அப்படின்றது மிகுந்த ஏமாற்றம் ஏற்படுகிறது. சரியா, இந்த கொஷின் வந்து எனக்கு தெரிஞ்சு 8 முறை 7 முறை கேட்டிருப்பாங்க. சரியா, இந்த கொஷின் மீட் பண்ணாலும் சொல்லிட்டு. சரியா, எந்த நாள் கொண்டாடணுன்ட்டு. 1939 வேர்ல்டு வார் நடக்குது. அதில் இந்திய அனுமதியின்றி ஆங்கில அரசு இந்தியர்களை ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து கலைச்சிட்டாங்க, ராஜினாமா செஞ்சிட்டாங்க. அந்த நாள் வந்து கொண்டாடுறாரு. என்னென்னா டே ஆஃப் டெலிவரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது
இந்த முஸ்லீமுடைய நீக்கை வந்து 1939 டிசம்பர் 22 நாள் மீட்பு நாளாக வந்து கொண்டாடினாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், லாகூர் தீர்மானம் 1940 மார்ச் 24 லாகூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் முஸ்லீம்கள் பெரும்பான்மை வாழும் பகுதிகள் தனிநாடாக அறிவிக்க கோரும் வரலாற்றும் சிறப்புமிக்க பாகிஸ்தான் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சரியா? பாகிஸ்தான் தீர்மானம் வந்து லாகூர் தீர்மானம் தான். அந்த மாநாடு வந்து 1940 லாகூரில் நடந்தது. அதில் வந்து பாகிஸ்தானும் வந்து தீர்மானம் அப்படின்றது நிறைவேற்றப்படுகிறது. தனி நாடாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு டேட்டோட பார்த்து வச்சுக்கோங்க. இறுதி பேச்சுவார்த்தையும் தனிப்பிரிவையும் 1942 அந்த 47 கிப்ஸ் தூதுக்குள்ள 1942 ஆங்கில அரசு கிப்ஸ் தூது திட்டத்தை வந்து தெளிவாக பாகிஸ்தான் கொள்கை இல்லை என கூறி, இதில் வந்து பாகிஸ்தான்ற வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொள்கை இதில் இல்லைன்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து கிப்ஸ் தூதுக்குள்ளே வந்து நிகாரிக்கிறார். சிஆர் திட்டம்ன்றது காந்தியும் ஜின்னாவுடைய பேச்சுவார்த்தைன்னு பார்ப்பாங்க. அதாவது 1944 ராஜாஜி இருக்கார்ல, அவருடைய சிஆர் திட்டின் அடிப்படையில் காந்தியும் ஜின்னாவும் சந்திக்கிறாங்க. ஆனால் முழுமையான அதிகாரங்களுடன் கூடிய பாகிஸ்தான் வேண்டும் என சொல்லிட்டு ஜின்னா உறுதியாக இருந்ததால் இதுவும் வந்து தோல்வியில் நடந்திருக்கும். சிஆர் திட்டன்றது நம்ம பார்த்துருக்கோம். சரியா? இந்த சிஆர் ஃபார்முலா பற்றி பார்த்துடலாம். சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு முஸ்லீம் வந்து ஆதரவுடன் இந்தியாவில் சுதந்திர கோரிக்கையை ஆதரிக்க வேணும், இடைக்கால அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடு ஒத்துழைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா பொது வாக்கெடுப்புன்னு ஒன்று நடப்போம். அந்த பொது வாக்கெடுப்பின் படி பெரும்பான்மையாக வாழும் வடமேற்கு பகுதி வடகிழக்கு பகுதிகளை பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு பிரிவினை முடிவு செய்யப்பட்டு அந்த பகுதியில் மக்கள் தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு வாக்களித்தால் பிரிவினை முடிவு செய்யப்பட்டு பொதுவான ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு, வெளியுறவு, வர்த்தகம், தகவல் தொடர்பு முக்கிய துறைகள் இரு நாடுகளுக்கு பொதுவான ஒப்பந்தங்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. இது ஜின்னா வந்து இந்த திட்டத்தை ஏன் நிகாரிக்கிறாருன்னா, முழுமையான பாகிஸ்தான் இல்லை, ஜின்னாவுக்கு முழுமையான அதிகாரம் கூட தனி நாடு மட்டுமே தேவையாக இருந்தது. பாதுகாப்பு, வெளியுறவு கூட்டாக நிர்வகிக்க அவர் விரும்பலை. அனைத்து மக்களுடைய வாக்களிப்பு, பொது வாக்கெடுப்பு, அந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களும் முஸ்லீம் அல்லாதவர்கள் வாக்களிக்கலாம் என்றும் சிஆர் திட்டம் வந்து கூறியது. ஆனால் முஸ்லீம்கள் மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்றது ஜின்னாவுடைய பிடிவாதமாக இருந்தாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிற முஸ்லீம் மட்டும்தான் வாக்களிக்கணும், நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே வாக்களித்தா நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த 2 தாள் இந்த திட்டத்தை வந்து அந்து பூச்சி அரித்த அரைக்குறையான் பாகிஸ்தான் என்று விமர்சனம் செஞ்சு இதை நிகாரிக்கிறார் காந்தி. இதனால் காந்தி ஜின்னாவுடைய பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடித்தது. இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்து பூச்சி அரித்த அரைகுறையான பாகிஸ்தான், அந்து பூச்சி அரித்த அரைகுறையான பாகிஸ்தான். சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேவல் திட்டம், சிம்லா மாநாடு. இடைக்கால அரசாங்கம் முஸ்லீம் உறுப்பினர்கள் மீது முஸ்லீம் லீக் மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் ஜின்னாவிற்கு பிடிவாதமாக சிம்லா மாநாடு தோல்வியுடையது. சரியா? வேவல் திட்டமும் சரி, சிம்லா மாநாடும் சரி, இடைக்கால அரசாங்கத்தில் இந்த முஸ்லீம் லீக் மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதத்துக்காக இந்த சிம்லாவும் தோல்வி அடைகிறது. ஓகேவா? நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே, இங்கே கேபினட் தூதுக்குழு வருது. காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதால் தனிநாடு கோரிக்கையை வலியுறுத்தி காந்தி ஜின்னா என்ன சொல்கிறாருன்னா, நேரடி நடவடிக்கை நாள் போராட்டத்தை அறிவிக்கிறார். கல்கத்தாவில் நவகாலி என்ற இடத்துல மிகப்பெரிய கலவரம் நடக்கும். சரியா? கல்கத்தாவில் வன்முறை வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்குது. இந்த ரொம்ப முக்கியமான நாள், நேரடி நடவடிக்கை நாள். சரியா? நம்மளுக்கு வேவல் திட்டம்னா எனக்கு தெரியும். வேவல் திட்டம் என்னங்க? வேவல் அண்ட் சிம்லா 1942 இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்காக திட்டம். முடிவில் ஜின்னாவுடைய பிடிவாதத்தில் இந்த மாநாடு தோல்வியடையுது. காரணம்னா, இடைக்கால அரசாங்கத்தால் முஸ்லீம் உறுப்பினர்கள் முஸ்லீம் லீக் மட்டுமே தேர்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நேரடி நடவடிக்கைனால இதனால் வந்து கல்கத்தாவில் பெரும் வன்முறை நடக்குது. கேபினட்டுடைய மிஷன் வந்து திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதாக காரணமாக பார்க்கப்படுகிறது. தனிநாடு வேணும்னு சொல்லிட்டு 1946 ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாள் போராட்டத்தை ஜின்னா அறிவிக்கிறாரு. இந்த கொஷினும் நிறைய முறை கேட்டிருக்காங்க. 2 கொஷினுங்க எப்போவுமே கேட்குறதுங்க. மீட்பு நாள்ன்றது ரிசைன் பண்ணுற நாள், நேரடி நடவடிக்கை நாள்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கேபினெட் தூதுக்குழுன்ற திட்டத்தை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதுக்காக வன்முறையில் இறங்குறாங்க. இந்த நாளும் முக்கியமான
கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், பாகிஸ்தான் உருவாக்கும் அல்லது இறுதி நாட்கள். மவுண்ட் பேட்டன் திட்டம் 1947 ஜூன் 3 இந்திய பிரிவினை அறிவிக்கப்பட்டது. இதன்படி 1947 ஆகஸ்ட் 14 தனி நாடாக பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. பாகிஸ்தானின் தந்தை என்றது முதல் கவர்னரான ஜின்னா பொறுப்பேற்கிறார். அம்மாநில கவர்னர் மக்கள் இவரை காயித்தே ஆசாம் பெருந்தலைவர் என்றும் பாப்பாயி கவும் அப்படின்ற தேசப்பிதா என்றும் போற்றுகிறாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க, இதுவும் கொஸ்டின் ஏரியா. சரியா? பாகிஸ்தான் உருவான அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ள 1948 செப்டம்பர் 11 காசு நோயால் டிபியில் வந்து உடல் வந்து பார்த்தீங்கன்னா குறைவினால ஜின்னா கராச்சியில் காலமானார். ஓகே, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துடலாம். முகமது அலி ஜின்னா எந்த ஆண்டில் அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்? கொஸ்டின் நல்லா படிக்கணும். லக்னோ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. லக்னோ ஒப்பந்தம் நடந்தது 1916. ஆனால் இவங்க வந்து முஸ்லீமில் வந்து பார்த்தீங்கன்னா 1913 வந்து அப்போ தான் முஸ்லீம் லீக் கட்சியில் இணைகிறாரு. அதுக்கப்புறம் லக்னோ ஒப்பந்தம் 1916 கையெழுத்திட்டார். சரியா? தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? லக்னோ ஒப்பந்தம் எப்போ நடந்தது? 1916 டிசம்பருங்க. ஆனால் இவர் முஸ்லீம் லீக்கில் வந்து எப்போ கலந்துக்கினாருன்னா 1913. முஸ்லீம் லீக் 1906 ஆரம்பிச்சிருந்தாலும் இவர் 13 தான் வந்து தன்னை இணைத்து கொள்கிறாரு. தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கலாம். 2வது கொஸ்டின், முகமது அலி ஜின்னா தனது ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கையை யாருக்கு உண்மையான அரசியல் வழிகாட்டி கொண்டு ஊக்குவிக்கப்பட்டார்? சரியா? முகமது அலி ஜின்னா தனது ஆரம்ப கால அரசியல் வாழ்க்கையில் யாரை முதன்மை அரசியல் வழிகாட்டியாக கொண்டு ஊக்குவிக்கப்பட்டார்? சரியா? இவர் வந்து மாட்ரேட் அரசியல் வழிகாட்டியனா முகமது அலி ஜின்னா தனது ஆரம்ப காலத்தில் கோபாலகிருஷ்ண கோகலே வந்து முன்மாதிரியாக பொலிட்டிக்கல் மென்டராக கருதினாங்க. சரிங்களா? தான் ஒரு முஸ்லீம் கோகலே ஆக மாற வேணும்னு சொல்லிட்டு ஜின்னா வந்து விரும்புவதாக வெளிப்படுத்தி இருப்பார். சரிங்களா? நான் ஒரு முஸ்லீமில் கோகலே அப்படின்னு சொல்லியிருப்பார். முஸ்லீம் கோகலேன்னு சொல்லிட்டு. சரியா? 3வது கொஸ்டின் பாருங்கள். காங்கிரஸில் நேரு அறிக்கை 1928க்கு எதிரான முஸ்லீம் நலன்களை முன்வைத்து 1929 ஜின்னா வெளியிட்ட கோரிக்கையின் தொகுப்பு என்ன? அவங்களுடைய 14 பாயிண்ட் கோரிக்கை. சரியா? இதில் மோதிலால் நேரு எடுத்துகிட்டு வந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பொருந்தலை. அதனால் வந்து 14 அம்ச கோரிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதை நான் பார்த்து என்னான்ட்டு. 4வது கொஸ்டின், முஸ்லீம்களுக்கான தனி நாடு பாகிஸ்தான் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எந்த முஸ்லீம் லீக் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக நிறைவேற்றப்பட்டது? சரியா? லாகூர் 1940. சரியா? தனி நாடாக பாகிஸ்தான் உருவாக்கப்பட வேண்டும்னு சொல்லிட்டு நிறைவேற்றப்படுகிறது. நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள். முகமது அலி ஜின்னாவின் புகழ்பெற்ற பொன்மொழிகள் எது அப்படின்னு சொல்கிறான்? பிரித்து கொடு, வெளியேறு. சரியா? நீ இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானை பிரித்து கொடுப்பா, நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? செஷன் நல்லா இருந்திருக்கும். சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜின்னாவை சார்ந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேரடி நடவடிக்கை நாளுன்றது நிறைய முறை கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா விட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போயிருப்பாங்களா, அதாவது இனிமேல் வந்து பார்த்தா ராஜினாமா பண்ணியிருப்பாங்கள்ல, மீட் பண்ண நடவடிக்கைனாலும் சொல்லிட்டு டே ஆஃப் டெலிவரியன்ஸு அது கொண்டாடினது அந்த டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறை கேட்டிருக்கு. சரியா? அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. தேங்க்யூ.